காமக்கூட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியகோசரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க டாபிக் மடத்து மாடு மேய்ஞ்சு உனக்கு நஷ்டத்தை கொடுத்துடுத்து அப்படின்னு பெரியவா ஒருத்தட்ட சொன்னது. திருவுடைய மருதூரில் ஸ்ரீமடம் முகாம் கேம்ப் இருந்தது. அப்போ தினமும் கார்த்தால சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு முன்னாடி பூஜை நடக்கும். அதுக்காக ஒரு காராம் பஸ்ஸு மரத்தில் இருந்தது. ஒரு நாள் பூஜைக்கு அந்த காராம் பஸ் மாடு வரல, வேறு ஒரு பசு மாடு வந்தது. பூஜையில் நடந்து முடிஞ்சு கொடுத்து கார் வேறு கூப்பிட்டு அனுப்பிச்சா பெரியவா. காரவர் வெங்கட்ராமன் வந்தனம் பண்ணார், நமஸ்காரம் பண்ணார். காராம் பஸ் எங்கே, நேற்று சாயந்தரத்துலேருந்து காராம் பஸ்ஸு காணோம் பெரியவா, அது தலைக்கயத்தை ஒத்துன்னு ஓடி போயிடுச்சு. நேற்று தேடி பார்த்து கிடைக்கல, இன்றைக்கும் ஆட்டெல்லாம் போயிருக்கா தேடுறதுக்காக அப்படின்னார். பெரியவா அனுஷ்டானெல்லாம் முடிச்சுட்டு வெளியே புறப்பட்டார். எங்கே போகிறார் பெரியவா அப்படின்னு யாருக்கும் தெரில. தெருவா நடந்து போய் குடியான தெருவுக்குள்ளே அங்கே திருக்காரர்களாக ரொம்ப ஆசை. குடியான தெருவில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடுத்தருவில் நமஸ்காரம் பண்ணான். ஒரு வீடு தாண்டி பெரியவர் தொண்டர்கள் சூழ அப்படி கடந்தபோது அந்த வீட்டு கொல்லப்படத்துலேருந்து மே மே அப்படின்னு ஒரு பசுமாடு அலற குரல் கேட்டது. பெரியவர் அங்கேயே நின்றுட்டு காரர் அழைச்சிட்டு வர சொன்னார். அவர் வந்ததும் உள்ளே போய் நம்ம மாடை ஓட்டின்னு வா அப்படின்னா. அவர் உள்ளே போய்ட்டு அந்த மடத்து காராம் பஸ்ஸு கட்டப்பட்டிருந்தது அங்கே, அதை ஓட்டின்னு பெரியவா மேலே நிறுத்தினான். மாட்டை பாசத்தை பெரியவா தடவி கொடுத்தான். பெரியவர் அந்த அந்த வீட்டுக்காரர் நமஸ்காரம் பண்ணார். ஐயோ, இது மடத்து மாடுன்னு தெரியாதுங்க, எனக்கு வயலில் பயிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த வயலில், அதனால் பிடிச்சி கட்டி போட்டேன், மன்னிக்கணும் அப்படி பெரியவா காலில் விழுந்தான். அது பெரியவா அன்போட சிரிச்சிட்டு அவன்கிட்ட சொன்னார், நீ ரொம்ப சிரமப்பட்டு நெல் சாகுபடி செஞ்சுருக்க, மடத்து மாடு மேய்ஞ்சி உனக்கு நஷ்டத்தை கொடுத்துருத்து, அதனால தான் பசு மாட்டை கட்டு போட்டிருக்க. உன் பேர் எந்த தப்பும் இல்லையே, நாங்கள் தான் மாட்டை சரியாக பார்த்துக்கல, கொள்ளலை, வயலில் மேய்ஞ்சிடுத்து, உனக்கு நியாயமாக நஷ்டம் நாங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு குடியான சம்சார குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பெரியவா காலில் வழங்கினான். குடியான சொன்னான், சுவாமி ஐயோ அப்படிலாம் சொல்லாதப்படாது, நீங்கள் வயலில் மேய்ஞ்சது மடத்து பசு மாடு தெரியல, அதனால் கட்டி போட்டேன். மடத்து மாடு எங்கள் வயலில் மேய்ஞ்சதால் விளைச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாமி, அதுவே போதும், நஷ்டம் வேண்டாம் அப்படின்னா. மகாபெரியவா இந்த குடியானவனுடைய உயர்ந்த சிந்தனையை பாராட்டி மாதிரி ஒரு பார்வை பார்த்தார். ஒரு ஆழமாக பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தார். மகாபெரியவா சரணம்.